சட்னி அரைக்க போகிறீங்க? இன்றைக்கி என்ன சட்னி தெரியுமாம்மா? சொரக்காய் சட்னி. அதுக்கு வந்து ஒரு சின்ன சொரக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியோட வேர் இருக்குல்ல, அது கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வெள்ளை எள்ளு ஒரு இது கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம். இதுக்கு வந்து புளி கொஞ்சம் நிறையா வைக்கணும். அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸு, பெரிய நெல்லிக்காய் சைஸு ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2 கீத்துன்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு இதுக்கு போடணும், அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது வந்து வரமிளகாய். இதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. எண்ணெய் சுடட்டும். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வறுத்து விட்டுருவோம். போட்டு உளுத்தம்பருப்பு, இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சொரக்காய், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறினா போதும். உடனே சொரக்காய் இதெல்லாம் கொட்டிக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஒன்றா போட்டுக்குவோம். நல்லா வதங்குறது. இது வந்து வதங்கினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு போகிறேன். மிளகு எதுக்குன்னா, இது வந்து தண்ணி காய். சிலருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். இது சாப்பிட்டா சிலருக்கு ஒத்துக்காதுங்க. அதுக்காக இந்த மிளகு சேர்த்துட்டோம்னா ஒன்றும் பண்ணாது. அதுக்காக தான் மிளகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு, நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை. நல்லா கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க. அப்போதான் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வறுபட்டு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி வேர், அதையும் கூட ஒன்றா சேர்ப்போம். வேறு இல்லைன்னா நீங்கள் தழை கூட இருந்தால், கொத்தமல்லி இலை இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாட்டிங்களா 1 ஸ்பூன் எள்ளு, இந்த எள்ளு இதில் கலந்து போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த சொரக்காய் வெந்துச்சுன்னா நல்லா வெந்துருவது. 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா இது தண்ணி காய் தானே, அதனால் வெந்துருவது. அந்த மாதிரி கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. அதுதான் எல்லாமே ஒன்றா கலரு. பாருங்க, இப்போ நம்ம போட்டப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் லைட்டாக தான் கலர் மாறி இருந்துச்சு. இப்போ எல்லாமே பொன்னிறமாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறிடும் நம்ம கலரிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் சேர்ந்து. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி அப்படி போட்டுட்டு அதே ஒரு கலர் நல்லா கலர் விட்டுருங்க. அதை விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஒன்று சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இதை நல்லா ஒரு கலர் இது மாதிரி சேர்த்து கலர் விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினோடனே சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தேவை எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு தாளிச்சு விட்டுடலாம், தாளிப்பு ஒன்று போட்டு விட்டுடலாம். இதுக்கு
ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு விட்ருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு.